ஹலோ பக்கா ரசிகர்களே, ஆயுத பூஜை ஹாலிடேஸுக்கு தேட்டருக்கு போகலாம்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா? வெயிட், உங்களுக்காக ஒரு சூப்பர் ஸ்டாரே ஒரு புது கடை திறந்துருக்காரு. இட்லி கடை. டைட்டிலை பார்த்து என்னடா இது ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் உங்கள் டிரெக்டர் தனுஷ் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்காரு. இது வெறும் இட்லி கடை இல்லை, இது ஒரு எமோஷ்னல் ரோலர் கோஸ்டர். இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது நீங்கள் வெறும் வயிறு நிறைஞ்சு போக மாட்டீங்க, இட்லியை தின்னு மனசும் நிறைஞ்சு போவீங்க. ஸோ இந்த இட்லி கடையில் சாம்பார் ஊற்றலாமா வேண்டாமா? வாங்க ஸ்பாய்லர் ஃப்ரீயாக ஒரு டீட்டெயில் ரிவ்யூ பார்ப்போம். தனுஷோட இட்லி கடை ஹிட்டா இல்லை ஃப்ளாப்பா? ஃபுல் ரிவ்யூ பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த படத்தோட காஸ்டிங்கை பற்றி பேசி ஆகணும் இல்லையா? இது காஸ்டிங்கே இல்லை, இது ஒரு சினிமா ட்ரீம் டீம். தனுஷ், நித்யா மேனன், சத்யராஜ், பார்த்திபன், சமுத்திரக்கனி, அருண் விஜய், ஷாலினி பாண்டே, இளவரசு, ராஜ்கிரண். அப்பப்பா, உங்கள் டைரக்டர் தனுஷ் யாரையும் விட்டு வைக்கக்கூடாது, எல்லா பெஸ்ட் ஆக்டரையும் என் படத்தில் நடிக்க வைக்கணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு செலக்ட் பண்ண மாதிரி இருக்குது. தனுஷோட கேரக்டர் சிவநேசன். ஒரு ஃபாரின் பேக்ரவுண்டில் இருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இது வெறும் வெளிநாட்டு கதை இல்லை, வேற மறந்த ஒருத்தன் தன்னோட ரூட்ஸை தேடி வர்ற ஒரு அழகான கதை. தனுஷை திருச்சிற்றம்பலத்தில் பார்த்தோம், வாத்தியில் பார்த்தோம். ஆனால் இந்த படத்தில் வர தனுஷ் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். அவரோட ஆக்டிங்கில் அத்தனை ஷேட்ஸும் இருக்குது. படத்தோட முதல் பாதி ஒரு நல்ல சூடான இட்லி மாதிரி மெதுவாக சாஃப்டாக ஸ்டார்ட் ஆகுது. தனுஷ் அண்ட் நித்யா மேனனோட சீன்ஸ் செம க்யூட். அவங்களோட கெமிஸ்ட்ரி திருச்சிற்றம்பலம்ல விட்ட இடத்துல இருந்து இங்கே தொடருது. நித்யா மேனனோட கேரக்டர் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். சும்மா வந்துட்டு போகிற ஹீரோயின் இல்லை, கதைக்குள்ளேயே இருக்காங்க. தேட்டரில் ஒரு சீனில் நித்யா மேனன் பேசுகிற டைலாக்குக்கு எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்த ஒரு அண்ணா கரெக்டுமான்னு கத்துனார். அந்த அளவுக்கு ஆடியன்ஸோட கனெக்ட் இருந்துச்சு. ஆனால் இட்லிக்கு சட்னி காரமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்ல, அந்த காரத்தை தான் அருண் விஜய் கொண்டு வராரு. தனுஷுக்கும் அருண் விஜய்க்கும் நடுவில் வர்ற அந்த ஈகோ கிளாஷ், அந்த ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ், அப்பப்பா இன்டர்வல் பிளாக்ல தியேட்டரே அதிருது. ரெண்டு பெரிய ஆக்டர்ஸை ஸ்க்ரீனில் ஒன்றா பார்க்கும்போது அது ஒரு விஷுவல் ட்ரீட். இப்போ நம்ம டிரெக்டர் தனுஷ் பற்றி பேசுவோம். பாண்டியில் ஒரு அழகான ஃபீல் குட் சினிமா கொடுத்தாரு. ராயனில் ஒரு ரா அண்ட் ரஸ்டிக் வேர்ல்டை காட்டினார். இப்போது இட்லி கடையில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி புது ஃப்ளேவர் கொடுத்துருக்காரு. படத்தோட கதை ரொம்ப சிம்பிள், ஆனால் அந்த சிம்பிள் கதைக்குள்ள அவர் வச்சிருக்கிற எமோஷன் தான் படத்தோட பெரிய ஸ்ட்ரென்த். கிராமத்து வாழ்க்கை, அப்பா மகன் உறவு, கல்ச்சர், ட்ரெடிஷனு எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. சண்டை சத்தம்னு இல்லாமல் மனசை தொடுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே. ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் தனுஷ் இந்த ஸ்கிரிப்டை கிட்டத்தட்ட 2 வருஷம் மனசுக்குள்ளேயே வச்சிருந்து சரியான டைமில் எடுத்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அது ஸ்க்ரீனில் நல்லாவே தெரியுது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி, ஒரு பர்பஸ் இருக்குது. எந்த கேரக்டரும் வேஸ்ட் ஆகலை. படத்தோட இன்னொரு ஹீரோ யாருன்னா நம்ம ஜிவி பிரகாஷ். அவரோட பீஜம் இல்லாமல் இந்த இட்லி கடை இமேஜின் கூட பண்ண முடியலை. மோண்டேஜ் சாங்ஸ், எமோஷனல் சீன்ஸ்னு வர பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பெர்ஃபெக்ட். குறிப்பாக 2ஆம் பாதியில் வர்ற அந்த கழுகு காட்சி, ஈகிள் சீன், அந்த சீனில் டயலாக்ஸே இருக்காது. வெறும் ஜிவிபியோட மியூசிக்கும் கிரண் கௌஷிக்கோட விஷுவல்ஸும் தனுஷோட ஆக்டிங்கும் தான் பேசும். கூஸ் பம்ஸுங்க. அந்த ஒரு சீனுக்காகவே நீங்கள் காசு கொடுத்து படம் பார்க்கலாம். ஓகே, இப்போ படத்தோட சோலுக்கு வருவோம். அது முருகன் இட்லி கடை. ஆமாம், முழு படமும் அந்த ஒரு சின்ன இட்லி கடையை சுற்றி தான் நடக்குது. அது வெறும் கடை இல்லை, அது ஒரு உயிர், ஒரு பாரம்பரியம்.
ராஜ்கிரனோட கேரக்டர் அந்த கடைக்கும் கதைக்கும் ஒரு ஆணிவேர் மாதிரி. அவரும் தனுஷும் வர சீனில் நம்ம கண்ணில் தண்ணி வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். கிளைமேக்ஸில் தனுஷ் பேசுகிற 2 நிமிஷ ஸ்பீச் இருக்கே, அது அவரோட ரியல் லைஃப்பை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு ட்விட்டர் எக்ஸில் எல்லோரும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நடிகனா, ஒரு மகனா, ஒரு இயக்குனரா அவர் பட்ட கஷ்டங்களை அந்த ஸ்பீச்சில் நம்மால் உணர முடியுது. படத்தில் நெகட்டிவே இல்லையான்னு கேட்டால் இருக்குது. சில இடங்களில் படத்தோட வேகம் கொஞ்சம் குறையுது, ஸ்லோ ஆகிடுது. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் எமோஷனல் சீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக உள்ளதா போல் ஒரு ஃபீல் வருது. ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய குறையாக தெரியலை. ஏன்னா அடுத்தடுத்து வர்ற சீனில் அந்த குறையெல்லாம் மறைஞ்சி போயிடுது. ஸோ ஃபைனலாக இட்லி கடை எப்படி இருக்குது? இது ஒரு பக்காவான ஃபேமிலி என்டர்டெய்னர். குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். குறிப்பாக சி சென்டர் ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்ஷன், வயலன்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல ஃபீல் குட் எமோஷனல் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ். தனுஷ் தி ஆக்டர் ஜெயிச்சாரா, தனுஷ் தி டைரக்டர் ஜெயிச்சாரான்னு கேட்டால் 2 பேருமே ஜெயிச்சிருக்காங்க. கெத்து. நீங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த ஆயுத பூஜை ஹாலிடேஸுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த இட்லி கடைக்கு ஒரு விசிட் அடிக்கலாம். கண்டிப்பாக ஒர்த்தான படமாக இருக்கும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டுங்க. இட்லி கடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே சேஃப். அன்டில் தென், பாய்.